ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிவர்சிட்டிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லித்தர போகிறோங்க. பேன் கார்டு நீங்கள் 2 பேன் கார்டுக்கு மேலே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃபைன் போட்டுருவாங்க. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, எப்படி இந்த 2 பேன் கார்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு அவங்க வச்சுருந்துருக்கலாம். இப்படி வச்சுருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே கவர்மெண்ட்லேருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். பேன் கார்டு அவசியம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு தெரியாமல் வச்சுருந்துருக்கலாம். இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு சில காரணங்களுக்காக அவங்க ஏதாவது ஒரு இதை மறைக்கிறதுக்கு கூட 2-3 பேன் கார்ட்ஸை காமிக்கிற மாதிரி கூட பப்ளிக் வச்சுருந்துருக்கலாம். இப்போ இந்த பேன் கார்டு மேக்ஸிமம் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பயன்பட்டுருக்கு. மெயினாக இந்த கிரெடிட் கார்டு, அதுலேயுமே டெபிட் கார்டு வாங்குறதுக்கு, இல்லை பேங்க் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரி, புதுசாக ஒரு வாகனங்கள் விற்பதற்கும் வாங்குவதற்குமே இதெல்லாம் கேட்பாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட பேன் கார்டு தேவைப்படும். அதே மாதிரி 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஹோட்டலில் ஏதாவது பில் பே பண்ணுறீங்க, இல்லை 50,000 ரூபாய்க்கு மேலே வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் போகும்போது அதுக்கு செலவிடுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி இடத்துலலாம் பேன் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் பேன் கார்டு உங்களுக்கே தெரியாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு உங்கள் கையில் இருக்குது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு பேன் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று சும்மாவே இருக்குது, இல்லை ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு பேன் கார்டை நீங்கள் சரண்டர் பண்ணணும். லைவில் எந்த பேன் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அபராதம் கவர்மெண்ட்லேருந்து விரிவிப்பாங்க. வருமான வரித்துறை மூலமாக பார்த்திங்கன்னா அதனோட அபராதம் உங்களுக்கு போட்டுருவாங்க. அதனால் சப்போஸ் பேன் கார்டு வச்சுருக்கிறீங்கன்னா எல்லாருமே அதை ரத்து பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களே ஆன்லைனில் பேன் கார்டு வெப்சைட் இருக்கும். அதில் கரெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அந்த பேன் கார்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் அங்கே கேட்கும். அதில் உங்கள்கிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் இருக்குன்னா அந்த பேன் நம்பர்ஸை கண்டிப்பாக அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேன் கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் என்ன கார்டெலாம் மென்ஷன் பண்ணீங்களோ அது எல்லாமே பேன் கேன்சல் ஆகிடும். அதே நீங்கள் ஆஃப்லைன் மோடில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு படிவம் 49A அப்படிங்கிறது இருக்கும். அதில் பேன் கார்டு கரெக்ஷனுக்கு சம்மந்தமான விவரங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட தவறுதலாக இருக்கிற பேன் நம்பர்ஸ் எல்லாமே கேட்டிருந்துருப்பாங்க. படிவத்தில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதில் அந்த பேன் நம்பர் ஃபில் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற பேன் இல்லாட்டி UTI ஆஃபீஸ், 2 ஆஃபீஸில் இந்த பேன் சர்வீசஸ் பண்ணுவாங்க. UTI, NSDL இந்த ஆஃபீஸஸில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி வருமானத்துறையோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கூட உங்களுடைய பகுதிக்கு அதிகார வரம்பு அதிகாரி யார் அப்படிங்கிறது இருக்கும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பேன் கார்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் மேலே அதில் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. தவறுதலாக இருக்கிற பேன் கார்டு எல்லாமே கேன்சல் ஆகிடும். நீங்கள் பேன் கார்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரெக்ஷன் இன் பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கனாலே அதில் உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ் எதாவது மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். நேம் கரெக்ஷன்ஸ், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்னெல்லாம் பேனில் இருக்கோ ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறதுனா கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பண்ணிக்கலாம். மேனுவல் மெத்தட் ரெண்டுலேயுமே பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபுளாக நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுறது இனிமேல் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பேனில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேளுங்க. நம்ம சேனலுடைய அஃபீஷியல் அப்டேட்ஸ் டெய்லியுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.